நீங்க 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி லேக் ரூயஸ் இப்போ நார்த் ஆப்பிரிக்கான்னு அழைக்கப்படக்கூடிய இடத்துல பிறந்திருக்கீங்க. அழகான காலை அதை ரசிக்க முடியாம ஓடிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க இப்ப இருக்கிறது ரத்த பூமி, ஓடிட்டே இருக்கணும். நீங்க பொறிச்சதுமே உங்க தம்பிய ஒரு தெரோப்பாட் சாப்பிட்டதை பாக்குறீங்க. பார்த்ததும் ஓட தொடங்குறீங்க. ஆனா நீங்க என்னதான் ஓடுனாலும் உங்க நீளம் வெறும் ஒரு அடி இருக்காங்கள, உங்களால அவ்வளவு வேகமா ஓட முடியல. ஈஸியா மாட்டிக்கிறீங்க. கொஞ்சம் ரிவைண்ட் அப்படி பண்ணிடுவோம். உங்க அம்மா மலைப்பகுதியில முட்டையை போட்டு உங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. நீங்க பொறிச்சதுமே உங்களை உங்க அம்மா வாய்க்குல வச்சு கொண்டு போறாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இப்போ இதுதான் உங்களுக்கு சேஃபான இடம். இது வேணாலும் இப்போ உங்களை சாப்பிடலாம். பெரிய மீன்கள் முதலைகள் உங்களை பாத்தியா கடிச்சிடலாம். உங்க கூட பிறந்த உங்களை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க அம்மா உங்களை சின்ன உடல் போடுது, சேஃபா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்க. முதலினர்கிட்ட நீங்க பாதுகாப்பு இருக்கணும்னா மரம் செடி கொடிங்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கணும், இல்லைன்னா உங்க அம்மா கிட்ட போய் ஒழிஞ்சுக்கணும். ஆனா இவ்வளவு நேரத்தை போய் ஒழிஞ்சுக்கிட்டே வாழ முடியும். ஸோ நீங்க வேகமா வளர்ந்தாகணும். நீங்க வேகமா வளரணும்னா அதிகமா சாப்பிட்டாகணும். உங்க உயிரை போற அளவுக்கு சாப்பிடணும். இப்போதைக்கு நீங்க தவளைங்கள், பூச்சிங்கள், செத்த மீன்களை சாப்பிட்றீங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பாக்குறீங்க? நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ உங்களுக்கு அதிகமான நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படுது. மீன்கள் எப்படி பிடிக்குன்னு தெரில. முதலில் மாதிரி முயற்சி பண்றீங்க. ஆனா அதுவும் வேலைக்காக ஒரு ஐடியா பண்றீங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க அம்மா அப்படியே காப்பீடிக்கிறது. உங்க அம்மா மீன்கள் தாங்கிட்டு வர வரைக்கும் வாயை திறந்து வச்சுப்பாங்க. உங்க பற்கள் மற்ற டைனோசர் பற்கள் மாதிரி இல்லாம நீளமாவும் உருண்டையாவும் இருக்கும். மீன்களை குத்தி கழிக்க ஒரே ஒரு டச் ஃபுட் தயார். இது பார்க்க ஈஸியா இருக்கு, ஆனா அவ்வளவு ஈஸி இல்லை. மீன் பிடிக்கிறது குளத்துல சோப்பீஸ் பண்ற மாதிரி ரொம்ப கஷ்டம். இப்படியே ஒரு 5 மாசம் போயிடுது. முதலிட்ட இருந்து தப்பிக்கிறீங்க. உங்க அம்மா கிட்ட இருந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க. மீன் பிடிக்க முயற்சி பண்றீங்க. மீன் பிடிக்க கத்துக்கிட்டீங்க. வெல் டன். நீங்க இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க உயரம் 9 அடி நீளம். நீங்க இப்போ டீனேஜ் பிராயத்துல இருக்கீங்க. நீங்க முன்னாடி இருந்ததுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டீங்க. அது உங்க அம்மா பார்த்ததும் விட்ராசாமின்னு ஓடிட்டாங்க. நீங்க இதுவரைக்கும் உங்க வீடு நினைச்சிட்டு இருந்த குட்டை ஜஸ்ட் டுட்டோரியல் லெவல் தான். இப்ப நான் உண்மையான சவாலுக்கு வரீங்க. ரிவர்ஸ். இங்க இறைகள் ரொம்ப பெருசாவும் ரொம்ப ஆபத்தானதும் இருக்கும். நீங்க மீன் பிடிக்கலான்னு ரிவர்ல இறங்குறீங்க. ஆனா அலை ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க துடுப்பு மாதிரியான வாழை வச்சு உங்களை சமன்படுத்திக்கிறீங்க. நீங்க இப்போ வேற ஒருத்தோட இடத்துல இருக்கீங்க. பெரிய ஸ்பைனோசரஸ். அது உங்களை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்குது. வளர்ந்த ஸ்பைனோசரஸோட இடம் ரொம்ப அதிகமா இருக்கனால அதுக்கு உணவு தேவையும் அதிகமா இருக்கும். அதனால அது ரொம்ப டெரிட்டோரியலாகவும் உங்ககிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாகவும் நடத்துக்கும். அதனால அது இருக்க இடம் மட்டும் போயிடாதீங்க. இது ஒரு சைடு இருக்க தண்ணி கடியில ஆக்ரோஷமான முதலைங்களும் ஒரு சைடுல இருக்கு. இதுங்க 10 அடி நீளத்துல இருந்து 30 அடி நீளம் வரைக்கும் வளரும். இதுங்க நார்மலா உங்களை தொந்தரவு பண்ணாது. மேபி பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க நடுக்கத்துல இருக்கனால எதை பார்த்தாலும் உங்களுக்கு பயமா இருக்கு. அதனால தண்ணியை வேண்டான்னு ராஜினாமா பண்ணிட்டு நிலத்துக்கு போறீங்க. நீங்க நிலத்துக்கு வந்ததுமே கழுத்தி போட்ட சட்டை ஆங்கர் மாதிரி ஒரு டைனோசரை பாக்குறீங்க. ஃபீமேல் இஸ் ஃபீமேல், கரெக்டா? ஸோ சாப்பிட்றீங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. இதுக்கு தண்ணிக்கு போனோம், நிலைமை நல்லா தானே இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்போனா ரியாலிட்டி ஷிட். இவன் பேர் தான் ரியாலிட்டி. உங்களோட எண்ணத்தோட பேர் தான் காட்கராண்டோ சரஸ். காட்கராண்டோ சரஸ் ஏதோன்னு நினைக்கிறேன். அப்படி வச்சுங்க. இதுங்க வாயில மட்டும் மாட்டினீங்கன்னா சட்னி தான். உங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா போகுது. ஒரு சைடு முதலைங்க, இன்னொரு சைடு டைனோசர். இப்படி 2 நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க. நீங்க பொத்தருக்குள்ளே போய் ஒழிஞ்சாலும் உங்க குறுக்குல இருக்குது என்ன சாப்பிடவான்னு எல்லாத்தையும் இழுக்குது. ஆனா உங்க செல் கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ் இல்லை. அது உங்க உடம்போட வெப்பத்தை சீரா வச்சுக்கவும் மற்ற ஸ்பைனோசர் கூட கம்யூனிகேஷன் பண்ணவும் அப்புறம் உங்களை மற்ற டைனோசரோட இருந்து பெருசா காணிக்கவும் யூஸ் ஆகுது. ஆனா அது இங்க வேலைக்காரன் மாதிரி தெரியல. நிலத்துல தெரோபாட்ஸ்ட்டு தப்பிருக்கேன். நீர்ல முதலைங்கிட்ட இருந்து தப்பிக்கிறீங்க. இப்படியே மாறி மாறி தப்பிச்சுக்கிட்டே உங்க வாழ்க்கை போகுது. என்னடா வாழ்க்கை இது? இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு தேடி யாருமே இல்லாத பார்த்து போறீங்க. நல்லா சாப்பிட்றீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இப்போ
இப்போ நீங்க முன்னாடி இந்த விட ரொம்ப வளர்ந்துட்டீங்க. 5000 கிலோ எடையும் 20 அடி நீளமா இருக்கீங்க. உங்க எடைக்கு மெயினான காரணம் நீங்க தண்ணியிலே இருக்கனால உங்க எலும்புகள் ரொம்ப பெருசாவும் எடை அதிகமாகவும் இருக்கு. அதுக்குன்னு தலைக்கணெல்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்க இன்னும் சாவலரல. நீங்க ரொம்ப ஆக்ரோஷமாகவும் வேகமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப கொலகாரத்தனமாகவும் உணர்றீங்க. நீங்க இப்போ வளர்ந்தனால உங்க உணவு புத்தகத்துல முதலைங்களாம் இருக்கு. பெரிய முதலைங்களை சாப்பிட முடியாது, ஆனா சின்னதுங்களை கண்டிப்பா சாப்பிடலாம். சில முதலைங்கள் வெயில் காஞ்சிட்டு இருக்கதை நீங்க பாக்குறீங்க. அதுங்கள எப்பயாவது சாப்பிடணும்னு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு போறீங்க. மழை அதை பாக்குறீங்க. நீங்க வரது தெரிஞ்ச முதலைங்கள் அப்படியே தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஆனா சிலதை பிடிச்சி வாய்க்குல போட்டீங்க. முதல் கறி உண்மை டாப் நாச். நீங்க முதலை சாப்பிட்டனால மற்ற ஸ்பைனோசர்கிட்ட இருந்தா உங்களுக்கு மரியாதை கிடைக்குது. நீங்க இப்போ ஃப்ரீ கத் போயிடுங்க. நீங்க இன்னும் பெருசா வளர்னானா உங்களுக்கு இன்னும் பெரிய ஃபிஷிங் ஸ்பாட் தேவை. அதனால அதை தேடி போறீங்க. அங்க ஒரு வயசான ஸ்பைனோசர் வருது. அது கண்டிப்பா உங்களுக்கு மேட்சிங்கா நிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை போய் பயமுறுத்துறீங்க. உங்க பெரிய சேல்ஸை காமிச்சு பயமுறுத்துறீங்க. அதுவும் வேற வழி இல்லாம பின்வாங்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்த ஃபிஷிங் ஸ்பாட் உங்களுக்கு தான். இங்க பெரிய பெரிய ஃபிஷஸ் இருக்கு. ஸ்டார்ஃபிஷ் இது 20 அடி வரைக்கும் நீளம் வளரும். கோலத்தான் இது 15 அடி வரைக்கும் நீளம் வளரும். உங்ககிட்ட தேவைக்கு அதிகமா உணவு இருக்கனால ரொம்ப ஃபாஸ்டா வளருவீங்க. 18 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன். இப்ப நீங்க 2 யானையுடைய இடையும் ஒரு பஸ்ஸோட நீளமாக்கீங்க. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஓ சாரி, நான் தப்பான ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன். வெயிட், இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இதுதான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்க உருவமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது. சயின்டிஸ்ட் ஏதாவது புதுசா உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பூம் உங்களுக்கு மொத்தமா மாறிடும். இப்போதைக்கு நீங்க இப்படிதான் இருக்கீங்க. நிலத்துல வனத்திலே நீங்க தான் பெரிய கார்னிவரஸ். ஆனா முக்காவாசி நேரமும் நீங்க தண்ணியில தான் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. சில நேரம் தண்ணியை விட்டு வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அது போக ஃப்ரீ மீல்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. என்னதான் அளவுல உங்க அளவுக்கு இருந்தாலும் மற்ற டைனோசர்கள் உங்களுக்கு உணவு விட்டு கொடுக்குது. ஏன்னா அவங்க பெரிய சேலை பார்த்து இப்படி உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்குது. ஸ்ட்ராங்கான உடம்பு, தேவையான அளவுக்கு உணவு, நல்ல மரியாதை. ஆமா, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். அதுதான் லவ். இதுதான் சரியான நேரம். ஏன்னா இது மேட்டிங் சீசன். ஆனா உங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சாலும் உங்களுக்கு ஜோடி கிடைக்குமான்றது டவுட் தான். ஏன்னா இங்கதான் சேலுடைய இம்பார்ட்டன்ஸ் வருது. எந்த அளவுக்கு உங்களுக்கு சேல் அழகாக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு ஜோடியை ஜெயிச்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு குழந்தை நீ வந்திருக்கு. நிறைய போக்கண்டனால உங்க உடம்புல அதிகமான தழும்புகள் இருக்கு. அதிகமா சண்டையில் ஈடுபடுறீங்க உங்க ஃபிஷி ஸ்பாட்டுக்காண்டி. இப்ப உங்களுக்கு வயசாகுது. உங்க இடத்த பிடிக்க ஒரு புது ஸ்பைனோசர் வருது. ஆனா அதுக்கிட்ட மோதி உங்களுக்கு ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால விட்டு கொடுத்துடுறீங்க. நல்ல ஃபிஷிங் ஸ்பாட் இல்லாதனால உங்க உடல் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. ஒரு நாள் நல்லா தூங்குறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை மூட்டீங்க. உங்க வாழ்க்கை அப்படியே முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த வீடியோவும் பிடிக்கும். போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் அவுட்.